இன்றைக்கு நிறைய பேர் திருச்சபைக்கு வந்தும் அவருடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாம போயிருது. நிறைய பேர் பின்மாறி போயிடுறாங்க. நான் யோசிச்சுட்டே இருந்தேன், ஏன் அந்த பின்மாற்றம் அப்படின்னா, கர்த்தர் எனக்கு என்ன செய்வார் என்று கேட்டவர்கள் அல்ல. நீங்க பவுல போய் எடுத்து பாருங்க. யோவான் ஸ்நானகன் முதல்ல யோவான் 1ஆம் அதிகாரத்தில் யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்த பொழுது வசனம் சொல்லுகிறது, அவங்க எல்லாரும் வந்து ஒவ்வொரு கூட்டத்தாரும் கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்யணும், அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அப்படிதான் கேட்டாங்க. ஆமென். ஒவ்வொரு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வருகிற ஒவ்வொரு மனுஷர்களும் தங்களுக்கு முன்பாக அந்த சுவிசேஷத்தை அறிவித்த இடத்துல கேட்டது, நாங்க என்ன செய்யணும். ஆமென். நான் சொல்றேன், ஆண்டவரே நீர் எங்களுக்கு எதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் நாங்கள் உம்மை பின்பற்றுவோம். ஒரு கேள்வியை எப்பவுமே ஆண்டவரிடத்துல கேளுங்கப்பா, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர், நான் என்ன செய்வது உங்களுடைய விருப்பம், நான் எதை செய்ய வேண்டும், இந்த விருப்பம், இந்த ஆசை, இந்த கேள்வி உங்களுக்குள்ள இருந்தா உங்களுடைய ரட்சிப்பு ஈடு ஏறிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறது ஒரு அனுபவம், ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அனுபவம், ரட்சிக்கப்படு போகிறோம் என்று காத்திருப்பது அனுபவம். வசனம் சொல்லுகிறது உங்கள் ரட்சிப்பு என்ன பண்ணும், ஈடேறணும். அதுக்காக என்ன பண்ணணுமா, பிரயாசப்படணும். ஹல்லேலூயா.